கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாள் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் வாசிப்போம். ஏசாயா 43 அதிகாரம் 5வது வார்த்தை. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பயந்து போயிருக்கிறீங்களா? என்ன செய்வது தெரியாம இருக்கிறீங்களா? யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். இந்த கால வேளையில பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் ஏதோ ஒரு சின்னதா கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. பிரியமான தேவச்சனமே, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார் இன்னைக்கு உங்களை பார்த்து, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்க மனுஷனுக்கு பயப்படாங்க. அதே போல உங்க எதிர்கால வாழ்க்கையை குறித்து நீங்க பயப்படாதீங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி கலங்காதீங்க. அந்த கலங்கிறதை காட்டிலும் தேவனை நோக்கி பாருங்க. கலக்கமும் பயமும் யார் கொடுக்குறது என்று சொன்னால் சாத்தான் கொடுக்கிறது. அந்த கலக்கமும் பயத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டா சாத்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வீழ்த்த பார்ப்பான். எழும்பி நிற்க முடியாதபடிக்கு பண்ணுவான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றார். அந்த வார்த்தையை நீங்க உறுதியாய் பிடித்துக்கொள்ளு. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? நீங்க ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவர் அப்பொழுது உங்களுக்கு விடை கொடுப்பார், பதில் கொடுப்பார், நிச்சயமாகவே செய்து முடிப்பார். ஏன்னா நம்ம பயந்தோம்னு சொன்னா அப்படியே பயந்து கீழே விழுந்து விடுவோம். அவ்வளவுதான். நம்மளை எழ விடவே மாட்டான் சாத்தான். எழுந்து துதிக்கவோ ஜெபிக்கவோ அவரை நோக்கி பார்க்கவோ நம்ம விடவே மாட்டான். அது பயத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். ஏதோ ஒரு விதத்துல நமக்கு பயம். என்ன பண்ண போறோம்? எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கே? நம்ம பிள்ளைங்களை எப்படி நம்ம வளர்க்க போறோம்? நம்ம எப்படி இந்த வீட்டை கட்டி முடிக்க போறோம்னு சொல்லி நம்ம நண்பர்கள் பார்த்தீங்களா, அவங்க கூட சில நேரத்தில் சொல்லுவாங்க, நான் செய்யறேன்பா, நான் உனக்கு உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கைவிட்டு விடுவார்கள். நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள் கூட நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கூட உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத. நீ எந்த இக்கட்டான சூழலில் இருக்கிறோ உண்மையை மாத்திரம் பேசு, நீ உண்மையாக மாத்திரம் இரு, அது ஆட்டோமேட்டிக்காக அது நன்மையாக முடியும். பயத்தில் நீ ஏதோ ஒன்று வளரிடாத, பயத்தில் நீ ஏதோ ஒன்று மாற்றி செஞ்சிடாத. பயப்படாமல் நீ தைரியமாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு அழகான வார்த்தையை கொடுக்குறார். இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையானது நிச்சயமாய் செய்வார். அப்பா, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டு பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பயப்படாதேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு. ஆமாண்டவர், எந்தெந்த காரியத்தில் உங்களுடைய பிள்ளைகள் பயந்து போயிருக்கிறார்களோ அந்த பயத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பரிபூர்ணமான விடுதலையை கொடுக்கணும்ப்பா. இந்த நாளில் அதை உங்களுடைய பிள்ளைகள் ருசிக்கணும். ஆண்டவரை மக்கு ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகள் இந்த நாள் அந்த இதை ருசிக்கணும். அந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கணும். வைராகியமாக இருக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் என்னை பார்த்து சொல்லியிருக்கார், நான் இனி பயப்பட மாட்டேன், நான் இனிமே பயப்பட மாட்டேன் என்று சொல்லி அப்பா தைரியத்தோடு கர்த்தர் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கவும் துதிக்கவும் என்னுடைய எதிர்கால வாழ்க்கை இப்படியா இருக்கிறது என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சூழ்நிலை நீங்கள் மாற்றி ஆசீர்வாதிப்பீராக. அந்த பிள்ளைகளை அநேக ஜனங்களுக்கு சாட்சியாய் நீர் ஏற்படுத்தி வைப்பீராக. ஆம் தகப்பனே, உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வாதிங்க. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம்.